இந்த வெடிப்பொருட்கள் எப்படி தோன்றின, எங்கு தோன்றின? சீனாவில் தங்கள் பண்டிகைக்காக வித்தியாசமாய் ஒரு வேடிக்கை காட்ட வேண்டும் என்று மன்னன் உல்கே சிங் ஆணை பிறப்பிக்க, ஒரு மருத்துவ விஞ்ஞானி ஒரு கொட்டாங்குச்சியில் கந்தகங்களையும் வண்ண வண்ண பொடிகளையும் கலந்து உலர வைத்து இரண்டையும் மூடி ஒரு ஓட்டை போட்டு அதிலிருந்து ஒரு நூலை திணித்து மண்ணுக்குள் புதைத்து வைத்து மன்னரை பற்ற வைக்க சொல்ல, மன்னனும் பற்ற வைக்க 5 நிமிடத்தில் விண்ணை பிளக்கும் ஒளியோடு அந்த சிரட்டை வெடித்து வண்ணப்புகையை வானெங்கும் தூவ பொன்னும் பொருளும் கொடுத்து மகிழ்ந்தான். அதன் பின் அவனுக்கு அதை வேறு வழியில் பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் உதயமாயிற்று. அந்த விஞ்ஞானியை அழைத்து இதேபோல் தோன்றுவதெல்லாம் செய் என்றான். வான வேடிக்கைகளை அவன் புதிதாய் செய்து அவனிடம் வேடிக்கை காண்பிக்க, செங்கிஸ்கான் அவனோடு போர் தொடுக்க கொஞ்சம் விளையாட்டு காட்டுவதற்காய் மன்னன் படைகளுக்கு முன் அத்தனையும் செய்து காண்பிக்க எதிர்நாட்டு குதிரைகள் மிரண்டு ஓடின. செங்கிஸ்கான் குழம்பிவிட்டான். வில்லும் அம்பும் வாட்களுமே பழக்கப்பட்ட அவனுக்கு இந்த விளையாட்டுகள் பயத்தையும் மிரட்சியும் உண்டு பண்ண மன்னனிடம் சமரசம் செய்ததோடு அது என்ன என்று கேட்கலானாம். இருவரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து இதை மிகப்பெரிய இரும்பு குழாய்களில் அடைத்து படைகள் மேல் ஏவி விட்டால் நொடியில் படைகள் தூள் தூள் ஆகுமே என்று யோசனை கூற முதல் பீரங்கி சீனாவில் உதயமாயிற்று. இப்படி விளையாட்டாய் ஆரம்பித்த இந்த வான வேடிக்கை பின்னொரு காலத்தில் உலகையே கலக்கப் போகிறது என்ற விஷயம் அப்போது மனிதர்களுக்கு தெரியவில்லை. சீனாவில் இது ஒரு குடிசை தொழிலாகவே மாறியது. காரணம், அங்கு கிடைக்கும் அளவில்லாத கந்தக செல்வங்களும் பாஸ்பரஸும் தான். சீன அதிபர்கள் தங்கள் நாடு மட்டுமே அறிந்த இந்த பீரங்கி தொழிலை மக்கள் பெருக்கம் காரணமாய் வியாபாரம் செய்ய உத்தேசித்த போதுதான் பிரச்சனை எழுந்தது. வாட்கள் செய்வோரும், வேல்கள் செய்வோரும், கேடயங்கள் செய்வோரும், வில் அம்பு செய்வோரும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க ஆரம்பித்தனர். இது அபாயம், வேண்டாம் என்று மன்னர்களிடம் முறையிட்டனர். மன்னர்களோ பீரங்கி மட்டும் இருந்தால் 10 நாள் நடக்கும் போர் 3 நாளில் முடிந்து போகும் என்று கணக்கிடலாயினர். எனவே தங்கள் சாம்ராஜ்யத்தில் கந்தகங்களை தோண்டி எடுக்கும் பணிகளை முடுக்கிவிட்டனர். இப்படியாக ஒரு பெரிய அழிவு பாதைக்கு அடிக்கல் நாட்ட அது பீரங்கி மட்டுமில்லாமல் துப்பாக்கியும் செய்யும் அளவில் வளர சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு விஞ்ஞானி இந்த கந்தக உருண்டைக்குள் அணுவை பாய்ச்சினால் என்ன என்று சிந்திக்க துவங்கினான். அந்த பயங்கர ஆராய்ச்சியிலும் ஈடுபடலானான். இப்படி கந்தகத்தின் பயன்கள் உலகம் முழுவதும் காற்று என ஒளி என பரவ ஆரம்பிக்க வான வேடிக்கைகளுக்கும் போர்களுக்கும் அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். நம் இந்தியாவில் அதிகமாக கந்தகம் விளைந்தாலும் இந்தியனுக்கு கந்தகம் அதிகமானதே ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் கால் வைத்த பின் தான். அதுவரை வாளை தவிர வேறு ஒரு அற்புதமே இல்லை என்ற மிதப்பில்தான் இந்திய மன்னர்கள் வீரப்போர் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த இழப்பினால்தான் இந்தியா வெள்ளையர்கள் ஆட்சிக்கு மண்டியிட்டது. மிகவும் தாமதமாய் நாமும் கந்தகத்தின் பயனை உணர்ந்து வெடிப்பொருட்கள் தயாரிக்க ஆரம்பித்தது கிபி 1900 தான். ஆனால் குறுகிய காலத்திலேயே இந்தியா பாகிஸ்தானையே விரட்டி அடித்து புறமுதுகிட்டு ஓட வைக்கும் அளவிற்கு வெடிப்பொருட்களை கையாள்வதிலும் தேர்ச்சி பெற்றார்கள். இன்றும் இந்தியாவின் ஆயுத கிடங்கில் தூங்கிக் கொண்டிருக்கும் நியூட்ரான் பாம்புகளின் எண்ணிக்கை மொத்த அமெரிக்காவை அழிக்கும் அளவில் அன்னை இந்திரா படுவேகமாய் தயாரித்து வைக்க ஆரம்பித்தார். 2ஆம் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்ய பயணம் மேற்கொண்ட போது அந்த இராணுவ அணிவகுப்பையும் இராணுவ தளவாளங்களையும் பார்த்து பிரமித்து போய் அந்த அதிபரிடம் மனிதனை அழித்துக் கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது என்று கூறினார். இந்தியாவை பாதுகாக்க அணு ஆயுதங்கள் பற்றாது என குறிப்பும் எழுதி வைத்தார். அடுத்து வந்த தலைவர்களில் அன்னை இந்திரா முழு மூச்சாய் அழிவுப் பொருட்களை உற்பத்தி செய்தார்.